ஹைதராபாத் காட்டுக்குள்ள ராதாங்கிற பேர் கொண்ட ஒரு ஆடு இருந்துச்சு. ராதா ரொம்பவே நேர்மையாவும் உண்மையாவும் இருப்பா எல்லாத்துக்கூடயும். அதனால காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ராதாவை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் ராதா அவ அம்மா கூட புல் சாப்பிட்டு இருந்தா. அம்மா, ஆடுங்களோட ஆயுள் எது வரைக்கும் இருக்குமா? நம்மளோட தலையெழுத்த கடவுள் எழுதுறாரா? நம்மளோட ஆயுள் கடவுள் இல்ல, வேற ஒருத்தங்க. ஊருக்குள்ள கசாப்பு கடைக்காரன், காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள், அவங்கதான் நம்ம வாழ்றத முடிவு பண்ணணும். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சிங்கமும் நரியும் வருது. அம்மா, அங்க பாருங்க, சிறுத்தையும் நரியும் நம்ம பக்கம் வராங்க, நம்மள கொன்றுவாங்களா? இத கேட்டதும் நரி வந்து ராதாவை கிண்டல் பண்ணி சொன்னிச்சு. இதுவரைக்கும் எங்களுக்கு கெட்ட காலம் வரல, நாங்க ஒன்னே திங்கிறதுக்கு. உடம்புல அப்படி என்ன பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க சாப்பிட்றத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு ஆட்டுக்குட்டிய போட்டா எங்களுக்கும் ஒரு சாந்தியா இருக்குமே. நாங்க ஒரு வலிமையான விலங்கு கூட மட்டும் தான் சண்டை போடுவோம். இத மட்டும் சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அம்மா, நம்ம அவ்வளோ கம்ஜூரா இருக்குமா? இவங்க நம்ம சாப்பிட கூட யோசிக்கிறாங்க. நீ கம்ஜூர் இல்ல, நீ இவங்க கிட்ட சண்டையும் போடலாம். அதுக்கு உன்னோட நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். அம்மா, நான் நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? இப்ப நீ வயிறு நிறைய சாப்பிட்டே ஆகணும். சரி வா, நதிக்கிட்ட போய் புல் சாப்பிடலாம். ராதா அவன் அம்மா கூட நதிக்கரையோரம் புல் திங்க போறா. 2 பேரும் புல் சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு வெறி பிடிச்ச சிங்கம் ஒண்ணு வருது. அம்மா, இந்த சிங்கம் நம்மள கொன்றுமா? அம்மா, பயப்படாத மகளே. பயந்தீங்கன்னா அந்த பயமே உன்னை தோக்கடிச்சிரும். இது நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு 2 வேட்டையர்கள் வந்துடுறாங்க. அங்கே நில்லு சிங்கம், ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா கண்டிப்பா சுட்டுருவேன். நாங்க உன்னை உயிரோட பிடிக்க விரும்புறோம், ஆனா நீ ஓட நினைச்சேன்னா வேற வழி இல்லாம நாங்க உன்னை சுட வேண்டியது இருக்கும். அம்மா, வாங்க, இங்க இருந்து ஓடி போயிடலாம். இல்ல, நம்ம இவங்களை எதிர்த்து சண்டை போடணும். ஆடே, உனக்கு நான் மூளை குழம்பிருச்சா? சிங்கமா இருந்து நானே ஓட நினைக்கிறேன், நீ சாதாரண ஆடா இருந்துட்டு சண்டை போட விரும்புறியா? ஆமாமா, சிங்கம் சரியாதான் சொல்லுது, வாங்க ஓடலாம். இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, அவங்க கையில துப்பாக்கி இருக்கு, ஓடுங்க. இவளை மட்டும் சொல்லிட்டு சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிடுது. அங்கே நில்லு சிங்கம், நான் கட்டளையிடுறேன், ஓடாதீங்க. வேட்டையர்கள் சொல்றாங்க, இருந்தாலும் சிங்கம் வந்து ஓடுறத நிறுத்தவே இல்ல. அப்போ ஒரு வேட்டையன் ராதாவை பார்த்து சொன்னான். சிங்கம் ஓடிடுச்சு, கண்டிப்பா அது ஆட்டுக்குட்டி கண்டிப்பா அடிச்சு கொன்னுடும். சர்க்கார், நம்ம இந்த ஒல்லியான ஆடல்ல, அதோட அம்மாவை அடிச்சு சாப்பிடுவோம். அவனை அடிச்சு கொன்னதுல அதுல என்ன இருக்கு? அந்த அளவுக்கு அவன் ஒர்த்தே கிடையாது. கண்டிப்பா வேற ஏதாவது பண்ணலாம். அப்போ அந்த வேட்டையன் ராதாவோட அம்மாவை சுட்டுறான். ஓ மா, மகளே, இங்கிருந்து ஓடி போயிரு, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேமா. மகளே, சிங்கம் கூட உயிரை காப்பாத்திக்க ஓடிடுச்சு. ஆனா நீ ஒரு ஆடு, நீ இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இலக்க ஒண்ணும் இல்ல. இப்ப நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். பாருமா, நான் ஒரு நாள் இந்த காட்டோட சக்திசாலி ஆகுவேன். ராதா சொன்னதை கேட்டு ராதாவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் நிம்மதியா சாகுவேன், ஏன்னா உன் மனசு இப்ப சிங்கத்தோட தைரியசாலியா ஆயிடுச்சு. அம்மா மக 2 பேரும் பேசுறத கேட்டு தூரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சிங்கம் கேட்டுட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ராதாவோட அம்மா இறந்துடுறா. அம்மா, அம்மா, அம்மா. இப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து போச்சு. அப்புறம் ஒரு நாள் ராதா அவங்க அம்மாவை நினைச்சிட்டு வருத்தமா உக்காந்துருந்தா. அப்ப திடீர்னு அவளோட காதுல அவங்க அம்மாவோட குரல் கேட்க ஆரம்பிச்சுது. என்ன யோசிக்கிற ராதா? உன்னோட சத்தியத்தை நிறைவேத்து இந்த காட்டோட சக்திசாலியா மாறி காட்டு. அம்மாவோட குரலை கேட்டதும் ராதாவுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வந்துச்சு. சரிம்மா, நான் இன்னைக்கே பல்லுகிட்ட போய் ட்ரைனிங் கத்துக்கிறேன். அப்புறம் ராதா பல்லுவை பாக்குறதுக்காக கிளம்பி போறா. ஆடு சண்டை போடுற இடத்துக்கு வரத பார்த்துட்டு பல்லு என்ன சொன்னானா? ஆட்டுக்குட்டி, இங்க எதுக்கு வந்த? நான் சண்டை போட ட்ரைனிங் கத்துக்க வந்திருக்கேன். கராட்டே கத்துக்கிட்டு நான் அந்த காட்டோட டான் ஆக விரும்புறேன். என்ன நான் சொல்லணுமா? நீ நான் காட்டுக்கு ராஜாவா? நான் என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா சாகிறத பார்த்தேன். நான் டான் ஆகி இந்த காட்டுக்குள்ள வெறி பிடிச்ச மிருகங்கிட்ட இருந்து அப்பாவே விலங்குகளை காப்பாத்துவேன். நான் கண்டிப்பா உனக்கு கத்தாரேன். ஏன்னா காட்டுல நீ வந்துட்டாலே எல்லாரும் பயந்து ஓடி விடுவாங்க. ஏன் நம்ம ராஜாவே பயந்து ஓடிடுவாரு. சரி வா, அங்க போய் பார்க்கலாம் எவன் என்ன பண்றான்னு. கொஞ்ச நேரத்திலேயே ராதாவுக்கு ட்ரைனிங் கத்து கொடுக்குறாங்க. ராதாவோட நாள் ட்ரைனிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில திரும்பவும் ராதா குரங்குகிட்ட சண்டை கத்துக்க வரா. இன்னைக்கு உனக்கு உயிரை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தர போறேன்.
உயிரை காப்பாத்துறது இல்ல, உயிரை எடுக்கிறத பத்தி கத்து கொடுங்க. ராதா வாயால இதை கேட்டதுமே பல்லு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே உயிருக்கு பின்னாடி யோசிக்கணும். நீங்க இப்படி பின் வாங்குறீங்கன்னா நான் எதுக்கு இங்க வரணும்? யாராவது சிங்கத்தை கிட்ட வச்சுக்க முடியுமா? அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதை கேட்ட உடனே பல்லுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, அப்புறம் கேளு. நான் இப்போ உனக்கு எப்படி உயிர் எடுக்கணும் சொல்லி தர போறேன். எப்படி யோசிக்கணும், எப்படி அடிக்கணும்னு, அப்புறம் எப்படி பார்க்கணும், எப்படி அமைதியா இருக்கணும்னு, அப்புறம் சிங்கத்தை எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ரெடியா இருக்கேன் சார். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்கும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லா உயிரையும் எடுக்கிற சக்தி உன்கிட்டே இருக்கு. சிங்கத்தை நீ ஈஸியா போட்டுடலாம். எஸ் சார். இப்ப நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். சிங்கத்துக்கிட்ட கால் இருக்குன்னா அதை விட பயங்கரமா என்கிட்ட கொம்பு இருக்கு. அப்புறம் ராதாவோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுது. கொஞ்சம் மாசம் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் ராதா வந்து ரொம்ப சக்திசாலியாவும் தைரியசாலியாவும் மாறிட்டா. சார், இப்ப நான் எந்த விலங்கு கூட வேணாலும் சண்டை போட முடியும். ராதா இப்ப ஒரு வீரமங்கை ஆயிட்டா. இப்ப அவ சாப்பிடுற விலங்கு இல்ல, வேட்டையாட வர விலங்கு கிட்ட சண்டை போடுற ஆடாயிட்டா. ஒரு நாள் ராதா காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அப்பா அவ பார்த்தா ஒரு முயல் அடிபட்டு பயத்தோட தரையில படுத்துட்டு தேம்பிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி சிறுத்தையும் நரியும் நின்னுட்டு இருந்தது. என்னை கொல்லாதீங்க, என்னை கொல்லாதீங்க. உன்னை உயிரோட விட்டா நாங்க என்ன சாப்பிடுறது? அடே பையா, ரொம்ப நாளா முயல் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அந்த மாதிரி நிலையில உன்னை எப்படி விடுறது? அவங்க 2 பேரும் அந்த முயலை சாப்பிட போகும்போது அப்ப அங்க ராதா ஆடு வந்து நிக்கிறா. நில்லுங்க, உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா இப்பயே ஓடி போயிருங்க. நான் நினைக்கிறேன் உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்ல போல. ஆட்டுக்குட்டி, ஏன் அமைதியா இருக்க? ஏன் இப்படியா வாய மூடி வச்சுட்டு இருக்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் அந்த ஆடு இல்ல. நீங்க அத பொறுமையா வேட்டையாடுறது. இப்ப நான் உங்களை திருப்பி அடிக்க முடியும். என்ன நேரம் இது? ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட போய் சண்டை போட வேண்டியதா இருக்கே. இவ ரொம்ப பேசுறா. இவ்வளவு ஒரு வழி பண்ணணும். இத மட்டும் சொல்லிட்டு நரியும் சிறுத்தையும் ராதா கிட்ட சண்டை போட போறாங்க. ஆனா ராதாவும் அவளோட 2 கொம்பையும் வச்சுட்டு 2 பேரையுமே தாக்குறா. தனியாவே ராதா சிறுத்தையும் நரியும் வெளுத்து வாங்கிட்டா. 2 பேரும் பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இந்த விஷயம் காட்டுக்குள்ள தீ மாறி பரவிக்கிட்டு போச்சு. ஏன்னா கேள்விப்பட்டீங்களா? ராதா ஆடு தனியாவே அந்த சிறுத்தையும் நரியும் தோக்கடிச்சிருச்சு. பாப்ர, இது என்ன அவ்வளோ பெரிய ஆட்டுக்குட்டியா? இனிமே எனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் நான் ராதா ஆட்டுக்கிட்ட தான் உதவி கேட்டே போவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ராதாவோட திறமையை பத்தி காட்டுக்குள்ள எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில ஆட்டோட திறமையை பத்தி இந்த யானை சிங்கத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கு. மகாராஜ், நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க கிரீடத்துக்கு ஆபத்து வரப்போகுது. இது என்ன சொல்ற யானையாரே? இல்ல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஆட்டை விட்டு ஒரு சிங்கத்தை போடுற அளவுக்கு சக்தி இருக்கா? எந்த விலங்க போடுறதுக்கோ அதுக்கு சக்தி இருக்கு. ஏன் அப்படி அவ என்ன பண்ணுனா நீ அவளை பத்தி இவ்வளவு பாராட்டுற? மகாராஜ், அது தனியாவே எல்லா விலங்கையும் போட்டுடுச்சு. அவ என்ன அவ்வளவு பலசாலியா? ஆமா மகாராஜ். அவளால என்னைய தோக்கடிக்க முடியுமா? உங்களை மட்டும் இல்ல, அது என்னையே போட்டுரும். ஆனா அவளுக்குள்ள இவ்வளவு பலம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த கரடி இருக்குல்ல, அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. இது கேட்டதுமே சிங்கத்துக்கு கோபம் வருது. நான் இப்பவே போய் அந்த குரங்க விசாரிச்சுட்டு வரேன். சிங்கம் கோவத்தோட அந்த குரங்க பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. பல்லு, நீதான் அந்த ஆட்டுக்கு போர் பயிற்சி கொடுத்தியா? சொல்லுங்க மகாராஜ். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ எதுக்கு அந்த ஆட்டுக்கு போர் பயிற்சி கொடுத்த? மகாராஜ், அவன் தான் உங்களை போடணும்னு தெரிஞ்சிருக்கும் போதும் எதுக்கு அப்படி நீங்க மன்னிச்சு விட்டீங்க? இல்ல, அன்னைக்கு நான் அந்த வேட்டைக்காரங்களை கண்டு பயந்துட்டேன். அவனை மன்னிக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் ஒர்த்து இல்ல. உரிமை இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவ என்கிட்ட இருந்து என்னோட பதவியை பறிச்சுட்டானா? இதுல என்ன நடந்திருக்குன்னா, அது ஈஸியாவில நடக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் ராஜாவாச்சே. ஆட்டுக்குடி எப்படி பண்ணியிருக்கும்? வலிமை வந்துச்சுன்னா அது எல்லா விலங்கையும் அடிச்சு கொன்னுடும். இத கேட்டதும் சிங்கம் திரும்பவும் கோவத்தோட அங்கிருந்து போயிடுது. நரியே, நீ எல்லாத்தோட அதிபுத்திசாலி. அந்த ஆடை எப்படி கொல்றதுன்னு வழி சொல்லு. மகாராஜா, நீங்க தைரியமான விலங்குகளுக்கு சண்டை போட்டி வைங்க. எல்லா தைரியசாலியும் ஒன்னா சண்டை போட வைங்க. அதுல ஏதாச்சும் ஒரு மிருகம் அந்த ஆடை கொன்றும். அடுத்த நாள் காலையில சிங்கம் வந்து சபா கூட்டுது. நண்பர்களே, நான் இந்த ஆட்டின் வீரத்தை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்க விரும்புறேன், உண்மையிலே இந்த ஆடு வீரமானதா?
யாராவது இருக்கிறீங்களா இந்த ஆடோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு? ஆடு சண்டை போடுறது பார்த்து எந்த ஒரு விலங்கும் ஆடு கூட சண்டை போட ரெடியா இல்ல. மகாராஜா, இந்த ஆடு நிறைய மிருகங்களோட உயிரை காப்பாத்திருக்கு. அதனால யாருமே இந்த ஆடு கூட சண்டை போட மாட்டாங்க. மகாராஜ், நீங்க தான் பெரிய பாகுபலி ஆச்சு, எப்படி இவங்களை ஈஸியா போடுவீங்க? மகாராஜா, நான் உங்க கூட சண்டை போட ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆடு அசிங்கப்படுத்துறத கேட்டுட்டு சிங்கராஜா தானே சண்டைக்கு இறங்க போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருக்கும் மகாபலி யுத்தத்தோட போர் நடக்குது. 2 பேத்துக்குள்ள ரொம்ப பெரிய சண்டை நடக்குது. யுத்தத்துல ஒரு நேரம் சிங்கம் சக்திசாலியா இருக்கும், ஒரு நேரம் ஆடு. எப்படியோ கடைசியா ஒரு வழியா ஆடு சிங்கத்தை தோக்கடிச்சு உட்கார வச்சிருச்சு. இந்த காட்டோட பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஜெயிக்கிறவங்க தான் இந்த காட்டோட ராஜா. அதனால நான் ராதாவுக்கு அரச சிங்காசனத்தை ஒப்படைக்கிறேன். இன்னிலிருந்து ஆடு இந்த காட்டின் ராணியாக இருப்பாள். இல்ல மகாராஜா, ராஜா நீங்களா தான் இருப்பீங்க. நான் வெறும் உங்களுக்கு புரிய மட்டும்தான் வச்சேன். நீங்க ராஜாவோட கடமைய சரியா பண்ணுங்க. அந்த வேட்டையர்கள் இருந்து நீங்க எங்க அம்மாவை காப்பாத்தவே இல்ல. ஆனா நான் ஆசைப்படுறேன், இனிமே நீங்க தான் அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஆடு சொன்னதெல்லாம் கேட்டு சிங்கராஜா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணருது. நான் என் தவறை எண்ணி வருத்தப்படுறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறேன். இன்னிலிருந்து நான் எல்லாரையும் பாதுகாப்பேன். இதை கேட்டதும் எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. இன்னைக்கு நான் ராதாவுக்கு வீரமான ஆடு என்று பட்டம் சூட்டி பெருமைப்படுத்துகிறேன். இந்த காட்டின் பாதுகாப்பு அமைச்சராக அறிவிக்கிறேன். சிங்கராஜாவே ஜெய், சிங்கராஜாவே ஜெய், அந்த ஆட்டுக்குட்டிய ஜெய், அந்த ஆட்டுக்குட்டிய ஜெய். சக்திசாலியா இருக்கிற அந்த ஆடு மந்திரி ஆனதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் நிம்மதியா இருக்கிறாங்க. இப்ப காட்டுக்குள்ள 4 பக்கமும் வெறும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கு. காட்டுல அழகான சாயந்தர நேரத்துல சமேலி ஆடு அதோட புல்ல கூட புல்லு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டே இருங்க, ஒரு நாள் நான் பெரியவனானதும் இந்த காட்டோட ராஜாவாயிடுவேன். ஆமாப்பா, நீ என்னோட சிங்க குட்டி. அப்பதான் புதிர்ப்புல இருந்து ஒரு சிங்கம் வெளியில வந்துச்சு. அப்படியா? எனக்கு போட்டியா ஒருத்தர் வராங்களா? ஆடு, உன்னோட மகனை ராஜாவாக்குறதுக்கு நீ பாக்குறியா? இல்ல சிங்கம், நாங்க 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னோட பேச்ச நான் எப்படி நம்பட்டும்? இவனை நான் உயிரோட விட மாட்டேன். சமேலிக்கு சிங்கத்தோட எண்ணம் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுது. அதனால சமேலி சத்தமா புள்ளைகிட்ட இப்படி சொல்லுச்சு. ஓடு மிட்டு, இவன் உன்னை உயிரோட கொன்னே போட்டுருவான். தயவு செஞ்சு ஓடிடுப்பா. மிட்டு உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். சிங்கம் அவனை துரத்திக்கிட்டே போச்சு. என் புள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னைக்கு சிங்கத்தோடவே சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி சமேலி வேகமா பின்னாடியே போச்சு. அந்த பக்கம் சிங்கம் வேகமா போய் மிட்டுவ பிடிச்சிருச்சு. என்ன விட்டுருங்க ராஜா, என்ன விட்டுருங்க. இன்னைக்கு நான் உன்னை விட்டேன்னா நாளைக்கு மத்தவங்க ராஜாவாக்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால நீ சாகணும். ஒரு நொடியில சிங்கம் மிட்டுவ கொண்டு போட்டுருச்சு. இதை சமேலி தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. சிங்கம், நீ என்னுடைய புள்ளைய கொண்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நிச்சயமா உன்னை நான் உயிரோட விட்டு வைக்க போறது கிடையாது. அப்படி சமேலி சிங்கத்தை கொல்லணும்னு முடிவு பண்ணுச்சு. அடுத்த நாள் காலையில அது ஒரு ஓநாய பாக்குறதுக்கு போச்சு. நீ சிங்கத்தை பழி வாங்கணுமா? ஆமா காலு. நீ எப்படி பழி வாங்குவ? அவ ரொம்ப சக்திசாலி. அதனாலதான் உன்கிட்ட வந்திருக்கேன். அவனை பழி வாங்குறதுக்கான வழி உனக்கு மட்டும் தானே தெரியும். சரி கேளு. சிங்கராஜாவோட உயிர் ஒரு கருப்பு கல்ல இருக்கு. யார் அந்த கல்லை உடைச்சு போடுறாங்களோ அவங்களுக்கு சக்தி வந்துடும். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நான் அந்த கல்லை உடைச்சிட்டேன்னா சிங்கத்தோட சக்தி எல்லாம் எனக்கு கிடைச்சிருமா? ஆமா. அப்படின்னா சீக்கிரம் சொல்லு, அந்த கருப்பு கல் எங்க இருக்கு? நர்மதா நதியை தாண்டி போனா ஒரு பழைய குகை இருக்கு. நான் இப்பவே ஆத்த தாண்டி போறேன். போ, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நதியில ஆபத்தான முதலையெல்லாம் இருக்கு, பார்த்து. காலு முதலைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க யானை வந்துச்சு. முதலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். அப்படின்னா என்ன நீ உன் முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு ஆத்த தாண்ட வைக்கிறியா? உன் மகனை கொல்லவன நீ பழி வாங்கணும். அப்படி யானை சமேலி முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஆத்த தாண்டி அந்த பக்கமா போச்சு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் குகை கிட்ட போனாங்க. அங்க ஏற்கனவே சிங்கம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ வந்தது நல்லதா போச்சு சமேலி.
நான் உனக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆனா நீங்க யாரு? உன்ன மாதிரியே நானும் சிங்கராஜாவை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அவ என்னோட அம்மாவை கொன்னு போட்டான். சரி, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து அந்த சிங்கத்தை பழி வாங்கலாம். சரி வா, சீக்கிரமா அந்த கருப்பு கல்ல உடைச்சு போடு. ஒன்று மட்டும் எனக்கு முதல்ல சொல்லு. நீ சமையலியோட ரொம்ப சக்திசாலி. அது மட்டும் இல்லாம நீ தான் முதல்ல வந்த. அப்படி இருந்த அந்த கருப்பு கல்லை நீ எதுக்கு உடைச்சு போடல? அந்த கல்ல ஒரு பொண்ணால தான் உடைச்சு போட முடியும். அதனால நான் ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். சமையலி வந்துட்டா. ருத்ரசிங்கம் சொன்னதை கேட்டு ஹரியா யானை சொல்லுச்சு. சமையலி கல்லை உடைச்சு போடு. சமையலி அந்த கல்லை உடைச்சது, கல்லும் உடைஞ்சு போச்சு. இத பார்த்து ருத்ரசிங் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். இனி நான் காட்டோட ராஜாவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும். அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொன்னியா? சிங்கத்தை நீ பழி வாங்க போற அப்படின்னு? ஐயோ, நிறைய தண்ணிக்காக சின்ன பொய்ய சொல்லிதான் ஆகணும். சிங்கராஜா உங்க அம்மாவை கொண்டு போடலையா? இல்ல, அட அவங்க அம்மாவை இதுக்கு கொண்டு போடுறாங்க அவங்க. உன்னோட அம்மா? ஆமா, சிங்கராஜா என்னோட அண்ணன். அவன்கிட்ட இருந்து சிம்மாசனத்தை வாங்க நான் துடிக்கிறேன். அதனால அவங்க கிட்ட நான் பொய் சொன்னேன். ஆனா இந்த கருப்பு கல்லை உடைச்சது நான் தானே. அப்படின்னு அந்த சக்தி எல்லாம் எனக்கு தானே வந்திருக்கும். வெறும் கல்லை உடைச்சா மட்டும் சக்தி வராது. சக்திக்காக கல்லை உடைச்சு போட்டதும் இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் நிறைய பண்ணணுமா? என்ன? அத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். கல்லை உடைச்சது நான் தான். ஆனா எனக்கு சக்தி வரவே இல்ல. அப்படின்னா அந்த சிங்கம் சொன்னது உண்மைதானா? ஆனா அவன் சொல்லவே இல்ல கல்லை உடைச்சு போட்டதும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு. இதுக்கு பதில் ஓனாய் தான் நமக்கு சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஆத்த தாண்டி மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. காலு, சமையலி கல்லை உடைச்சு போட்டான். ஆனா நீ சொல்லவே இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு கூட தெரியாது. அதை தெரிஞ்சுக்க நீ பாபா கிட்ட போய் ஆகணும். சாமியார் கிட்டியா? ஆமா, கருப்பு மலைக்கு பின்னாடி பழைய கோயில்ல அகோரி பாபா கிட்ட நீ போய் ஆகணும். சாமியாருக்கு வணக்கம். சொல்லு ஆடு, இங்க எதுக்கு வந்திருக்க? சாமி, சிங்கம் என்னோட புள்ளிய கொன்னுடுச்சு. நான் சிங்கத்தை பழி வாங்கியாகணும். அப்படியா? நீதான் அந்த கல்லை உடைச்சு போட்டு இங்க வந்திருக்கியா? ஆமா சாமி. சரி. ஓம் ஹீம் க்ளீம் சாமுண்டாய மகா. ஓம் ஹீம் க்ளீம் சாமுண்டாய நமஹா. அந்த கல்லை உடைக்கும் போது உன் கூடவே இன்னொருத்த இருந்தான். அவ எங்க? அவன் ஏமாத்துக்காரன். அவன் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அவன் சிங்கத்தோட வாழை கடிக்கிறதுக்கு விடவே கூடாது. இல்லைன்னா எல்லா சக்தி அவனுக்கு வந்துடும். அப்படின்னா கல்லை உடைச்சு போட்டதும் சிங்கராஜாவோட வாழை கிடைக்கணுமா? ஆமா, சீக்கிரமா போய் அவனை தடுங்க. யானையும் ஆடும் வேகமா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில அவங்க லீனா நிறைய பார்த்தாங்க. இவ்வளவு வேகமா எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது நடந்துச்சா? இப்போ ஒன்னும் ஆகல. ஆனா சரியான நேரத்துக்கு போகலன்னா கண்டிப்பா ஆயிடும். விஷயம் என்னன்னு என்கிட்டயே சொல்லுங்க. நான் முடிஞ்ச உதவியே உங்களுக்கு பண்றேன். அப்போ சமையலி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. ஓஹோ, அப்போ சிங்கத்தை பழி வாங்கணும், ருத்ர சிங்கத்தை தடுக்கணும். பரவாயில்ல, ருத்ர சிங்கத்தை நான் என் காதல் வலையில போட்டுக்கிறேன். ஆனா எங்களுக்காக உன்னோட உயிரை நீ ஏன் பணிய வைக்கணும்? ஏன்னா அவங்க தானே என்னுடைய காதலனை கொன்னவங்க. நரி சொன்னதை கேட்டு சமையலி யானை 2 பேரும் நிறைய கூட கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்ப வழியில அவங்க ஒரு கழுக பார்த்தாங்க. ஏ நரிய, என்ன இங்க தனியா விட்டுட்டு இவங்க கூட எங்க போய்கிட்டே இருக்கேன்? இந்த கழுகு என்னோட நன்மை. வாங்க, அவனையும் நம்ம கூடவே கூட்டிக்கிட்டு போலாம். ஆனா இவங்க நமக்கு என்ன உதவி பண்ணுவாங்க? சிங்கத்தோட கண்ணை இது புடுங்கி போடும்ல. ஆமா அண்ணன். நரி சொல்றது உண்மைதான். இதே கூட கூட்டிட்டு போலாம். நானும் உங்க கூடவே வரேன். நான் நீங்க சொன்னதை கேட்டேன். நானும் சிங்கத்தை பழி வாங்கதான் துடிக்கிறேன். சிங்கத்தை எதுக்காக நீ பழி வாங்கணும்? நிறைய தடவை அந்த சிங்கம் எனக்கு தொந்தரவு கொடுத்துருக்கு. இப்ப அந்த சிங்கத்தை நான் பழி வாங்கணும். அப்படி சமையலி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போச்சு. வழியில அவங்க ஒரு குரங்க பார்த்தாங்க. எல்லாரும் குரங்கு நோக்கி வரத பார்த்து குரங்கு இப்படி கேட்டுச்சு. அடங்கப்ப, இவ்வளோ பேரும் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வியாபாரம் சூப்பரா இருக்கும். பல்லு, எந்த நாளுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நாள் வந்துருச்சு. வா என் கூட. சிங்கராஜாவை நீங்க பழி வாங்க போறீங்களா?
சிங்கராஜாவையும் ருத்ரசிங்கத்தையும் நாங்க பழி வாங்க போறோம். என் பொண்டாட்டியும் அவன் தான் கொண்டு போட்டான். நானும் உங்க கூட வரேன். இது எல்லாத்தையுமே கழுத புலியும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னோட பெரிய எதிரினா அவன்தான். நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். அப்படி எல்லாருமே அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்ப தூரத்துல ருத்ரசிங்கம் சிங்கராஜாவை பார்க்க போய்கிட்டு இருந்துச்சு. நரி, அதோ அங்க தெரியுது பார் உன்னுடைய வேட்டை. போய் உன்னுடைய காதல் வழியில சிங்கத்தை போட்டுக்கோ. நரி மெதுவா ருத்ரசிங்கத்துக்கிட்ட போச்சு. காட்டோட அடுத்த ராஜாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். அடேங்கப்பா, உனக்கு எப்படி தெரியும் நான் ராஜாவாவேன்னு? தன்னுடைய காதலனை என்ன ஆக போறான்னு கணிக்கிறதோ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு நரி சொன்ன காதல் வார்த்தையை கேட்டு ருத்ரசிங்கம் சந்தோஷப்பட்டுச்சு. நரி ருத்ரசிங்கத்தை அதோட வலையில போட்டுக்குச்சு. வாங்க சிங்கராஜா கிட்ட நம்ம போகலாம். அப்படி எல்லாரும் சேர்ந்து மெதுவா சிங்கராஜா கிட்ட போனாங்க. நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிற? என் உயிரை விடவ அதிகமா. எனக்கு நீ என்ன பண்ணுவ? நான் என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன். அப்படின்னா கூட. கழுதப்புலி அங்க வந்த உடனே நரி ரொம்பவே பயந்து போச்சு. இப்போ நீ பொழைக்கவே முடியாது. கழுதப்புலி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் நரிய தாக்குச்சு. ஆ ஆ என் அண்ணனை கொல்ல போற, குறுக்க வந்தா யாரையும் நான் விட மாட்டேன். என் அண்ணனை கொல்றதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு. நீங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க உங்களை வணங்க வந்திருக்கோம் மகாராஜா. ஆனா நான் உன் பையனை கொன்னு போண்டல. அப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டியும் நீங்க தானே கொன்னீங்க. ஆமா, நீங்களும் எனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்திருக்கீங்க. ஆனாலும் நாங்க உங்களை வணங்க விரும்புறோம். இவங்க என்ன பார்த்து பயந்துட்டாங்க போல. பரவாயில்ல, சரி, ஒருத்தரா வாங்க. இப்படி எதுக்கு வர்றீங்க? ஒருத்தரா வாங்க. ஏதோ பிளானோட வந்திருக்கீங்க. நாங்க உன்னை கொல்ல வந்திருக்கோம் சிங்கம். உன்னை கொண்டு நாங்க எல்லாருமே பழி தீர்த்துக்க போறோம். எங்க அண்ணனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. ருத்ரசிங்கத்தை அங்க பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இங்க பார்த்து பயந்துட்டீங்கல்ல? உன்னோட நண்பே நிறைய எங்க இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லுடா, நரி எங்க இருக்கு? நான் அவளை கடவுள்கிட்ட அமுச்சு வச்சுட்டேன். எப்படி அந்த நரிய கடவுள்கிட்ட அமுச்சு வச்சேனோ அப்படியே எங்க அண்ணனையும் கூட இப்போ அம்ப போறேன். பாக்குறீங்களா? ஏன்னா சிங்கராஜாவோட உயிர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ சிங்கராஜாவை கொண்டு நீ ராஜாவா ஆக பாக்குற. ஆனா அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா சிங்கத்தோட சாவுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். அதை கேட்டு 2 சிங்கங்களுமே ஆச்சரியப்பட்டுச்சு. சிங்கராஜாவோட வால்ல தான் அவருடைய சக்தி இருக்கு. அந்த வாலை இப்ப கடிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு பாரு. கழுகு அப்படின்னு சொன்ன உடனே கழுகு சிங்கத்துடைய கண்ணு 2த்தையுமே புடுங்கிட்டு போயிடுச்சு. பல்லு அப்படின்னு சமேலி சத்தமா கத்தின உடனே பல்லு கத்திரிக்கோளை தூக்கி போடுச்சு. சமேலி உடனே சிங்கத்துடைய வாழை விட்டுடுச்சு. வாழை விட்டுனதுமே சிங்கராஜாவோட சக்தி எல்லாம் சமேலி கிட்ட போயிடுச்சு. சமேலி வேகமா சிங்கத்தை கொண்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ருத்ரசிங்கத்தையுமே கொண்டு போட்டுருச்சு. சிங்கம் செத்ததை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சமேலி, இன்னைக்குதான் எங்களுடைய ஆசை நிறைவேறி இருக்கு. இன்னொரு ஆசை இருக்கு. இன்னில இருந்து நம்ம காட்டுக்கு நீ ராணியா இரு. அப்படி சிங்கத்தை கொண்டு சமேலி காட்டுக்கு ராணி ஆயிட்டா. அன்னையில இருந்து காட்டுல இருக்கிற எந்த விலங்குகளும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.